ஸ்விஸ் பர்ன் மாநகரம் ஹூட்வில் நகரில் உங்களுக்கான கனவு இல்ல அபார்ட்மெண்ட் காத்து கொண்டிருக்கிறது. அழையுங்கள். අපි හැම දෙනාටම මේ රට පිළිබඳ අපේක්ෂාවක් තිබෙනවා. අපේ දරුවන්ගේ අනාගතය පිළිබඳ බලාපොරොත්තුවක් තිබෙනවා. எங்கள் அனைவருக்கும் இந்த நாட்டை பற்றி எதிர்பார்ப்பு இருக்கின்றது. அதே போன்று எமது பிள்ளைகள் பற்றி எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. ඒ මොකද්ද? அது என்ன? අපි මේ රට තියෙනවට වඩා හොඳ රටක් බවට පත් කරන්න ඕන. எமது நாட்டை சிறந்த ஒரு நாடாக மாற்றி அமைக்க வேண்டும். අපේ දරුවන්ට මේට වඩා හොඳ අනාගතයක් අපි නිර්මාණය කරන්න. எமது பிள்ளைகளுக்கு இதைவிட சிறப்பான ஒரு எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும். ඒ තමයි අපි හැම දෙනා තුලම පැවරී තිබෙන වගකීම සහ අපේක්ෂාව කියලා මම කල්පනා කරනවා. அதுதான் எங்கள் அனைவருக்கும் உள்ள எதிர்பார்ப்பும் அதே போன்று பொறுப்பும். ඒ ගමනේ යාමේදී අපි ශේස්ත්‍ර කීපයක ජයග්‍රහණ අත්පත් කරගත යුතුයි. அந்த பயணத்தை பயணிக்கும் போது நாங்கள் பல துறைகளில் வெற்றிகளை கண்டிருக்கின்றோம். පළමුකොටම අපි ශක්තිමත් ආර්ථිකයක් නොසෙල්ලුන ආර්ථිකයක් අපි ගොඩනගිය යුතුයි. நாங்கள் முதலாவதாக உறுதியான ஒரு பொருளாதாரத்தை கட்டி எழுப்ப வேண்டும். අපේ රටට හිමි වී තිබෙන කවර ආර්ථිකයක්ද මොන වගේ ආර්ථිකයක්ද කියන එක ඔයගොල්ලෝ අපි කවුරුත් දන්නවා. எங்கள் நாட்டில் உள்ளது எவ்வாறான பொருளாதாரம் என்பது உங்களுக்கு தெரியும். අපි අවුරුදු 30ක් පුරාම කතා කරා මේ යුද ව්‍යසනයේ හේතු කරගෙන අපේ ආර්ථිකය බිඳ වැටුණා කියලා. நாங்கள் 30 வருட காலமாக கதைத்தோம் இந்த யுத்தத்தின் காரணமாகத்தான் எமது பொருளாதாரம் சரிவு கண்டது. හැබැයි ආර්ථිකය කඩා වැටිලා අපේ රට බංකොලොත් උනේ යුද්ධෙත් ඉවර වෙලා අවුරුදු 10-12කට විතර පස්සේ තමයි අපේ ආර්ථිකය කඩා වැටුනේ. அந்த யுத்தமும் முடிவடைந்து 13 வருடங்களுக்கு பின்புதான் எமது நாடு வங்குரோத்து நிலை அடைந்தது. එහෙනම් ඇත්ත හේතුව යුද්ධයමද? ஆனால் அது உண்மை அல்ல. මා හිතන්නේ ඇත්ත හේතුව යුද්ධෙම නෙවෙයි. நான் நினைக்கிறேன் இங்கு உண்மையை கூற வேண்டும் என்று. අපේ රට අනුගමනය කරමින් තිබෙන ආර්ථික ප්‍රතිපත්තියත් ඒහා බැඳුණු අක්‍රමිකතාවයනුත් වංචා දූෂණත් අපේ රට මෙවැනි ආර්ථික අර්බුදයක් ඇතිවීම සඳහා හේතු සාධක වූවා. எமது நாடு கடைபிடித்த அந்த பொருளாதார கொள்கை அதே போன்று அத்துடன் இணைந்த அந்த ஊழல் மோசடிகள் இதுக்கு காரணமாக அமைந்தன. අපි විටින් විට බොහෝ විට අපි උත්සාහ කරේ අපේ ආර්ථික අර්බුදයේ විවිධ හේතු මත පටවන්න. நாங்கள் முயற்சித்தது எமது இந்த பொருளாதார நெருக்கடிக்கு பல்வேறு காரணங்கள் கூறதான். විටක යුද්ධය කියනවා. நாங்கள் சில போது யுத்தம் என்று சொன்னோம். විටක ස්වභාවික ව්‍යසන කියනවා. சில நேரங்களில் இயற்கை அழிவு என்று கூறினோம். විටක වසංගත කියනවා. தொற்று நோய்கள் என்று சொன்னோம். එනිසා අපි විවිධ උත්සාහයන් දරුවා මේ විවිධ ආර්ථික අර්බුදයන්ට කඩා වැටීමට විවිධ හේතු හොයන්න විවිධ හේතු වග උත්තරකරු බවට පත් කරන්න ඉතිහාසයක් තිබුණා. இந்த பொருளாதார சரிவுக்கு விவித காரணங்களை நாங்கள் தேடினோம். නමුත් අපි උපරිම උත්සාහ කරන්න ඕනකම තිබෙනවා. ඕනෑම තත්වයකට ඔරොත්තු දෙන්න පුළුවන් ආර්ථිකයක් තමයි අපි හදන්න ඕනකම තියෙන්නේ. எந்தவித நிலைக்கும் நின்று பிடிக்கும் ஒரு நிலைமை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் முயற்சிக்கின்றோம். ඔබට මතක ඇති පහුගිය කාලේ පාකිස්තානය සහ ඉන්දියාව අතර යම් යුද වාතාවරණයක් ඇති වෙනකොට අපේ රට බිඳ වැටෙවි කියලා කල්පනා කරා. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த முந்தைய காலத்தில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானும் இடையில் ஒரு யுத்த நிலவரம் ஏற்படும் போது எமது நாட்டில் பொருளாதார நெருக்கடி ஏற்படும் என்று நாங்கள் பயந்தோம். ඊළඟ මැද පෙරදිග කලාපයේ යුද උණුසුමක් එනකොට අපේ රට කඩා වැටෙයි කියලා කල්පනා කරනවා. அந்த மத்திய கிழக்கில் யுத்தம் ஏற்படும் போது எமது நாட்டில் பொருளாதார சரிவு ஏற்படும் என்று நாங்கள் நினைத்தோம். එක්සත් ජනපදයේ විසින් අපිට බදු අනුපාතයෙන් හඳුන්වා දෙනකොට ආර්ථිකය කඩා වැටෙයි කියලා කල්පනා කරනවා. அமெரிக்கா எமது நாட்டுக்கு இந்த வரியை அறிமுகப்படுத்தும் போது எமது நாட்டு பொருளாதாரம் சரிவடையும் என்று நாங்கள் நினைத்தோம். දිට්ටුවක් උනාටු ආපුවාම අපේ රටේ ආර්ථිකය කඩා වැටෙයි කියලා කල්පනා කරා. திட்டா சூறாவளி வந்த போது எமது பொருளாதாரம் சரிவடையும் என்று நாங்கள் நினைத்தோம். නමුත් අපි උත්සාහ කරමින් තිබෙන්නේ ඒ කිසිදු තත්වයක් හමුවේ නොසැල්වෙන ආර්ථිකයක් ගොඩනැගීමේ අපේක්ෂාවෙන් අපි වැඩ කරමින් තිබෙනවා. ஆனால் நாங்கள் எந்தவித நிலைமையின் போதும் இந்த பொருளாதாரம் சரிவடையாமல் இருக்கின்ற ஒரு
நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும். විශේෂයෙන්ම මේ දුට්ටා කුණාටුව හමුවේ අපි ආර්ථිකයේ පස්සට යනව වෙනුවට ශක්තිමත්ව ඉදිරියට යන්න සමත් වෙන විදියට අපි මූල්‍ය විනය සහ ආර්ථික ප්‍රතිපත්ති සකස් කරලා තිබුණා. நாங்கள் விசேடமாக இது தித்வா சூறாவளியின் போது நாங்கள் பின்வாங்காமல் முன் நோக்கி செல்லக்கூடிய வகையில் எமது பொருளாதாரத்தை நாங்கள் மாற்றி அமைத்து இருக்கின்றோம். දැනට ලෝක බැංකුවෙන් වාර්තා කරලා තියෙන ආකාරයට මේ දිට්වා සුළු කුණාටුව අපේ හානිය ඩොලර් බිලියන 4.1ක් විතර වෙනවා. டாலர் பில்லியன் 4.2 அந்த சேதங்கள் நடந்திருக்கின்றது உலக வங்கி கூறுகின்றது. රුපියල් ට්‍රිලියන 1.2ක පමණ විනාශයක් සිදු වී තිබෙන බව වාර්තා වෙලා තිබෙනවා. ரூபாய் 1.2 ட்ரில்லியன் ஒரு அழிவு நடந்திருக்கின்றது கூறுகின்றார்கள். ඒ අපේ රටේ ජාතික නිෂ්පාදනයෙන් දල ජාතික නිෂ්පාදිතයෙන් 4% වගේ ප්‍රමාණයක්. அது எமது தேசிய உற்பத்தியின் 104 வீதம் என்று நாங்கள் கூறலாம். අපිට හැකියාව ලැබුණේ ආර්ථිකයට විශාල බලපෑමක් ඇති නොවන ආකාරයෙන් ඒ ඇති වූ විනාශය දරා ගැනීමේ හැකියාවත් සහිත ආර්ථිකයක් අපි ගොඩනැගුවා. நாங்கள் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பினோம் அந்த நடந்த அழிவுகளை தாங்கக்கூடிய விதத்தில். අපි රුපියල් කෝටි 50000කට අධික මුදලක් මෙම දිත්වා කුණාටුව සඳහා ව්‍යසනයෙන් යලි මිදීම සඳහා අපි වෙන් කරලා තිබෙනවා. කෝටි 50000. நாங்கள் 50 கோடி ரூபாய் பணத்தை ஒதுக்கினோம் இந்த தித்தாத்திலிருந்து நாட்டை மீட்டெடுக்க. ඒට අපි සතයක් ණයට ගත්තේ නැහැ ඒ වෙනුවෙන්. அதுக்காக நாங்கள் ஒரு சதம் கூட கடனாக வாங்கவில்லை. මුදල් මුද්‍රණය කිරීමක් කරේ නැහැ ඒ වෙනුවෙන්. பணத்தை அச்சடிக்கவில்லை. අපේ භාණ්ඩාගාරයේ account එකේ ගිණුමේ තිබුණා කෝටි 1,20,000ක්. ஒரு கோடி 25 லட்சம் எமது திரைசேரியில் இருந்தது. ඒකෙන් කෝටි 50,000ක් අපි මේකට වෙන් කරා. அதில் 50 கோடி நாங்கள் ஒதுக்கினோம். ඒ නිසා අපි තව දුර යන්න ඕන. අපි ශක්තිමත් ආර්ථිකයක් ගොඩනැගීමේ දිශාවට අපි රට ගමන් කරවමින් තිබෙනවා. அதனால் நாங்கள் இன்னும் தூரம் செல்ல வேண்டும் சிறந்த ஒரு பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப. දෙවනුව අපේ රටේ අපි අපේක්ෂා කරනවා ඉතාමත් යහපත් ශක්තිමත් විදේශ ප්‍රතිපත්තියකට අපේ රට අවතීර්ණ විය යුතුයි. அதே போன்று ஒரு சிறந்த ஒரு உறுதியான வெளிநாட்டு கொள்கையை இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். අපි දන්නවා ලෝකය මතු පිටින් සාමකාමී ලෙස පෙනුනට අභ්‍යන්තර විවිධ ප්‍රතිවිරෝධතා ගැටුම් සහිත ලෝකයක් අපිට තිබෙනවා. வெளிப்பார்வைக்கு உலகம் சமாதானத்துடன் இருக்கும் போது தென்பட்டாலும் உள்ளே பிரச்சனைகள் முருகல் நிலைகள் இருக்கிறது என்று தெரியும். වෙළඳපොළ බෙදා ගැනීම සඳහා යුද්ධ තියෙනවා. அந்த சந்தையை பிரித்துக் கொள்வதற்கு சண்டைகள் நடக்கிறது. අපි කොහොමද මේ ගැටුම්කාරී ලෝකේ අපේ ස්ථාවරයන් ආරක්ෂා කරගනිමින් අපි කිසිදු පාර්ශ්වයකට අනුගත වෙන්නේ නැතුව අපි ස්වාධීන විදේශ ප්‍රතිපත්තිය පිළිබඳ අපි කල්පනා කරමින් වැඩ කරමින් ඉන්නවා. எந்த தரப்புடனும் நாங்கள் இணைந்து கொள்ளாமல் எவ்வாறு நாங்கள் இந்த நிலை தாக்குப்பிடிக்கும் வகையில் இந்த நாட்டை கட்டி எழுப்புவது. ඒ අප රට ගොඩනැගීමේ වැදගත් සාධකයක්. அது மிக முக்கியமான காரணி எமது நாட்டை கட்டி எழுப்புவதில். ඊළඟ රට ගොඩනැගීම සඳහා අපිට ශක්තිමත් රාජ්‍ය සේවයක් අවශ්‍යයි. எமது இந்த நாட்டை கட்டி எழுப்ப எமக்கு ஒரு மிகச்சிறந்த உறுதியான அரசு துறை தேவைப்படுகிறது. අපි උපරිම උත්සාහ කරමින් තිබෙනවා අපිට හොඳ දියුණු ශක්තිමත් රාජ්‍ය සේවයක් ගොඩනගන්න. எமது மிகவும் சிறந்த அரச துறை கட்டி எழுப்ப நாங்கள் முழு முயற்சியுடன் செய்யப்படுகிறோம். ඩිජිටල් කරණය, டிஜிட்டல் மயமாக்கல், අනිකුත් රාජ්‍ය සේවයට අවශ්‍ය උපකරණ ලබා දීම, அரசு துறைக்கு தேவையான உபகரணங்களை වාහන ලබා දීම, வாகனங்கள் வளங்கள் මේ සියල්ල ලබා දීලා කාර්යක්ෂම රාජ්‍ය සේවයක් අපි හදන්න ඕන. அனைத்தும் கொடுப்பதற்கு தேவையான ஒரு பொருளாதாரத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும். රාජ්‍ය සේවයේ ආකර්ෂණීය තැනක් කරන්න ඕන. அரசு துறை ஒரு கவர்ச்சிகரமான துறையாக மாற்ற வேண்டும். අපි 2025 රාජ්‍ය සේවය වැටුප් වැඩිවීම සඳහා විතරක් 25 දී රුපියල් කෝටි 11,000ක් වෙන් කරා. ஒரு 11 கோடி ரூபாய் நாங்கள் ஒதுக்கினோம் அரச துறை சம்பளம் அதிகரிக்க. මේ 2026 ජනවාරි මාසයේ සිට වැටුප් වැඩිවීමට තවත් කෝටි 11,000ක් වෙන් කරලා තිබෙනවා. இன்னும் ஒரு 11 கோடி ரூபாய்களை நாங்கள் ஒதுக்கினோம் இந்த 2026 சம்பளம் அதிகரிக்க. 2027 ජනවාරි මාසයේ තව වැටුප් වැඩිවීමේ තුන්වෙනි අදියර තියෙනවා. ඒකටත් රුපියල් කෝටි 11,000ක් වැය වෙනවා. இன்னும் ஒரு 11 கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டும். 27 நாங்கள் சம்பளம் அதிகரிக்க. ඒකන වැටුප් වැඩිවීම සඳහා විතරක් රුපියල් කෝටි 33,000ක් අපි දරනවා. நாங்கள் அவ்வாறு 33 கோடி
ரூபாய்களை நாங்கள் செலவழிக்க வேண்டும் சம்பளம் அதிகரிப்பு අපිට ඕන රාජ්‍ය සේවය ආකර්ශනීය තැනක් රාජ්‍ය සේවයකට තෘප්තිමත් ජීවිතයක් ලබා දීමේ අරමුණක් අපිට තිබෙනවා. அரசு துறை உள்ளவர்களுக்கு ஒரு திருப்திகரமான ஒரு சேவை உருவாக்க நமக்கு தேவை. මා දන්නවා අපේ දිස්ත්‍රික් ලේකම්තුමියගේ සිට පහළ ග්‍රාම නිලධාරී දක්වා තිබෙන රාජ්‍ය යාන්ත්‍රණයේ අපේ රටේ පැවැත්මේ වැදගත් සාධකයක්. இந்த எனக்கு தெரியும் இந்த அரசு அதிபரிடமிருந்து அந்த சிறு ஊழியர் வரை වගේම மிகவும் අපි திருத்தமான அரசு தேவை எங்களுக்கு தேவை. ඒ වගේම අපේ පොලිසිය ත්‍රිවිධ හමුදාව අපේ රටේ පැවැත්මේදී ප්‍රධානම සාධකයක්. அதே போன்று இந்த போலீஸ் அதே போன்று முப்படை எமக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு காரணி. මා දන්නවා ඔබගේ දීමනාවන් පිළිබඳ ගැටලුවක් තියෙන බව. வாழ்க்கை செலவு பற்றி உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு என்பது எனக்கு தெரியும். හමුදා ශේස්ත්‍රයගේ ආහාර සලාකයේ දීමනාව පොලිසියට අවදානම් ராணுவ உத்தரவுகளுக்கு அந்த உணவு கொடுப்பனவு අපි ඔක්කොම සමාලෝචන කරමින් තිබෙන මට පොඩි කාලයක් දෙන්න. அந்த நாங்கள் மீளவு செய்து இருக்கிறோம் அந்த அனைத்தையும். 2027 තුන්වෙනි වැටුප් වර්ධකේ සිදු කළාට පසුව இந்த 2027 மூன்றாவது கட்ட சம்பள அதிகரிப்பை மேற்கொண்ட பிறகு අපේ අයවැයනේ කරන කොච්චර බරක් දෙන කියන එක පිළිබඳ හරියටම මැනලා අපි ඉතුරු දීමනාවන් පිළිබඳ අපි සැලකිලි ලක් කරන්න. அந்த எமது வரவு செலவு திட்டத்தின் மீது எந்தவித பாதிப்பு ஏற்படும் என்று மீளாவு செய்து தான் நாங்கள் රට முடிவெடுக்கிறோம். ගොඩනගන එවැනි ශක්තිමත් රාජ්‍ය යාන්ත්‍රයක් අපි හදන්න ඕන. அதுக்கான ஒரு உறுதியான அரச பொறிமுறையை நாங்கள் உருவாக்க வேண்டும். ඊළඟ ප්‍රධාන වශයෙන් අපේ රටේ නීතියේ විධානයේ ආධිපත්‍යය තහවුරු කරන්න ඕන. அதுக்கும் அதன் பிறகு முக்கியமானது சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்ய வேண்டும். පුරවැසියකට අසාධාරණයක් වුණාම පුරවැසියා යන්නේ කොහාටද? ஒரு குடியிருப்பாளருக்கு அநீதி நடக்கும் போது அவர் எங்கே போக வேண்டும்? එයා යන්නේ පොලිසිය ගාවට. அவர் போலீஸுக்கு தான் போவார். ඔහු Tamanට අසාධාරණට සාධාරණයක් අපේක්ෂා කරනවා. அவர் நீதி எதிர்பார்க்கிறது அவருக்கு நடந்த அநீதிக்கு. ඔහු යන්නේ අධිකරණයට. அவர் நீதிமன்றம் நாடுவார். අයුක්තියට යුක්තිය අපේක්ෂා කරනවා. அவர்களுக்கான அநீதிக்கான நீதியை நாங்கள் பெற்றுத் தருவோம். අයුක්තියට අපි යුක්තිය ලබා දෙන්න අපේ අධිකරණ නීතිය සහ විධානයේ ආධිපත්‍යය තහවුරු කළ යුතුයි. அவர்களுக்கான நீதியை பெற்றுக்கொள்வதற்கு நாங்களுடைய நீதித்துறையை ஸ்திரத்தன்மைப்படுத்த வேண்டும். ඒ ඉතාමත් වැදගත් අපේ රට ගොඩනැගීම සඳහා යන ගමනේදී. அது மிகவும் முக்கியமானது நாட்டினை முன்னெடுத்து செல்வதற்கு. ඒ නිසා අපි නීතිය සහ විධානයේ ආධිපත්‍යය සහතික කරනවා. ஆகவே நாங்கள் எங்களுடைய நீதியை நிலைநாட்ட வேண்டும். අපි දන්නවා අපේ රටේ ජනතාවගේ නීතිය සහ විධානයේ ආධිපත්‍යය පිළිබඳ සැකයක් ඇති වෙලා තිබෙනවා. எமது நாட்டில் நீதி தொடர்பாக பொதுமக்களிடையே சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. සාමාන්‍යයෙන් කියමනක් තියෙනවා නීතිය මකුළු දෙලක් වගේ කියලා. குறிப்பாக சொல்லுவார்கள் சட்டம் என்பது நுளம்புவலை போன்றது என்று. පොඩි සත්තු අහුවෙන ලොකු සත්තු බේරෙන නීතියක් තිබුණා. சிறிய உயிரினம் மாட்டிக்கொள்ளும், பெரிய உயிரினம் மாட்டிக்கொள்ளும், சிறிய உயிரினம் தப்பிச் செல்லும் என்றுவார்கள். මේක තමයි පොදු ජනයා තුළ නීතිය පිළිබඳ තියෙන විශ්වාසය. அதுதான் பொதுமக்கள் நீதி தொடர்பாக வைத்திருக்கின்ற நம்பிக்கை. හැබැයි අපි රටක් හදන්න නම් නීතිය ඉදිරියේ සැවොම සමානයි කියන වාක්‍යයට අපි පණ දෙන්න ඕන. ஆனால் நாட்டை முன்னெடுத்து செல்ல வேண்டுமானால் நீதி அனைவருக்கும் சமமானது என நாங்கள் நிலைநிறுத்த வேண்டும். ඔහු හොබවන බලය විසින් அது அவருடைய பலத்தை ඔහු සතුව තිබෙන ධනය විසින් அவரிடம் இருக்கின்ற செல்வாக்கு ඔහුට නීතියෙන් ගැලවෙන්න පුළුවන් කියලා විශ්වාසයක් ගොඩනගින්න හොඳ නැහැ. அவருக்கு நீதி தொடர்பாக இருக்கின்ற நம்பிக்கை ජනතාව තුළත් විශ්වාසයක් ගොඩනගෙන්න ඕන. ධනය තියෙනවද බලය තියෙනවද කියලා ભેදකින් තොරව සාධාරණ නීතිය තියෙනවා කියලා විශ්වාසයක් ඇතිවෙන්න ඕන. பொதுமக்களிடம் நீதி தொடர்பான நம்பிக்கையை உண்டுபடுத்த வேண்டுமானால் அவரிடம் பணம் இருக்கிறதா பதவி இருக்கிறதா என்பதை பார்க்க கூடாது. සමහර අපේ අය කණ්ඩායම් හිතාගෙන හිටියා නීතිය තමන් ගාවට එන්න බෑ. තමන් ගාව තියෙන රස්මි කදම්බයක්. ඒ රස්මි කදම්බෙන් නීතිය ප්‍රතික්ෂේප කරනවා. சிலர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சட்டம் என்ன அருகில் வரக்கூடாது, சட்டத்தை நான் தேடி போக வேண்டும் என்று. එහෙම රටකට ඉස්සරහට යන්න බෑ. அப்படி இருக்கின்ற நாட்டிற்கு முன்னோக்கி செல்ல முடியாது. හැම කෙනාම නීතියට යටත් විය යුතුයි. නීතිය පිළිබඳ බියක් ඇති විය යුතුයි. அனைவரும் சட்டத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். හැබැයි අපේ රටේ එහෙම නෑ. அது அந்த நாட்டில் கிடையாது. එනිසා මම ඔබට සහතිකයක් දෙන්නම්. ஆகவே நான் உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன். මේ 2026 වසර இந்த 2026 வருடம் නීතිය ඉදිරියේ සැවොම සමානයි කියන වාක්‍යයට சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற வாக்கியத்திற்கு පණ දෙන වසර බවට මේ 26 වසර පත් කරනවා. நான் உயிரளிப்பேன் என உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன். හැම දෙනාම නීතියට යටත් වෙන්න ඕන. அனைவருக்கும் அது சமம் என நான் உறுதியளிக்கின்றேன். එහෙම රටක් අපිට අවශ්‍ය නැද්ද? இந்த நாடு නීතිය විධානයේ ආධිපත්‍ය බිඳවැති කිසිදු රටක් සංවර්ධනයක්පත් කරන්නේ නැහැ. எந்த ஒரு நாட்டிலும் சட்டம் கீழ் நோக்கி இருந்தால் எந்த ஒரு நாடும் அபிவிருத்தி அடையாது. නීතිය බිඳ වැටුණු තැන බලය හොබවන්නේ
சட்டம் கீழிலிருந்து இருக்கின்ற நாட்டிலே பலம் தோங்கி நிற்பது අපරාධකරුවන්. குற்றவேட்களை செய்பவர்களாகவே. නීතිය නැති තැනක சட்டம் இல்லாத இடத்தில் ඉහළ වැජබෙන්නේ අපරාධකරුවන්. அங்கே நிலைத்திருப்பது குற்றவாளிகளே. මේක තමයි සත්‍යය. எமக்கு தேவை வளம். එහෙම රටකට යන්න බෑ. அந்த நாடு என்றும் முன்னேறாது. ඒ නිසා අපේ මහජනාරක්ෂාව ඇමතුමා, අපේ ලේකම්තුමා, අපේ පොලිස්පතිතුමා, ඒහා බැඳුණු සමස්ත පොලිස් යාන්ත්‍රණ, අපේ ත්‍රිවිධ හමුදාව මේ සියලු දෙනාගේ මම ඉල්ලා සිටිනේ. අපි ඔක්කොම එකට පොරබදමු අපේ රට නීතියේ විධානයේ ආධිපත්‍ය தகவரு කරන රාජ්‍ය බවට පරිවර්තනය කරන්න. ஆகவே நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்வது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் போலீஸ் மா அதிபர் அவர்களோடு நான் கேட்டுக்கொள்வது இந்த நாட்டிலே சட்டத்தை உறுதி செய்வோம் என. ඔබ අහලා තියෙන කළු රටවල් ගැන. நான் கேட்கவில்லை கருப்பான ஒரு ඒ நாட்டு. සෑම කළු රටකම පදනම වන්නේ කුමක්ද? නීතිය බිඳ වැටීම. அந்த நாடுகளிலே காணப்படுவது சட்டம் கீழே கிடப்பது. අපරාධකරුවන් පිණුම් අහනවා නීතිය බිඳ වැටි තැනක. குற்றவாளிகள் அந்த நாட்டிலே சட்டத்தை மிதிப்பார்கள். ඒ නිසා අපි නීති විධානයේ ආධිපත්‍ය සහිත රටක් හදනවා. ஆகவே நாங்கள் சட்டத்தை மதிக்கும் நாட்டை உருவாக்க வேண்டும். අපිට අවශ්‍යයි මොන වගේ රටක්ද? நமக்கு தேவை எந்த வகையான நாடு? අපි විඳපු දුක් අපේ දරුවන් විඳින්න ඕනේ නැති රටක් අපිට අවශ්‍යයි. நாம் பெற்ற துன்பங்கள் நம்முடைய பிள்ளைகள் பெறக்கூடாது என்று நம்பிக்கை கொள்ள வேண்டிய நாடு. අපි මූණ දීපු අර්බුදයන් වලට මූණ නොදෙන දරුවන්ගේ රටක් අපිට අවශ්‍යයි. நாம் மேற்கொண்ட பொருளாதார நெருக்கடிகளுக்கு நமது பிள்ளைகள் முகம் கொடுக்க கூடாது என்ற நாடு. ඒකයි අපි හදන්නේ. அதுவே நாங்கள் செய்ய வேண்டும். අන්න එහිදී අද අපි හැම හිතෙන ප්‍රධානම තර්ජනය அதுதான் நாங்கள் அதனுடைய பிரதான காரணமாகும். මා කලින් කියපු කරුණු වැදගත්. நான் முன்னே கூறிய காரணம் மிகவும் முக்கியமானது. හැබැයි සියල්ල ජයග්‍රහණය කරත් වැඩක් නැහැ. ஆகவே எல்லாற்றையும் வெற்றி கொள்ள முடியாது. අපේ දරුවන් මද්ද්‍රව්‍ය ගොදුරු බවට පත් වෙලා තිබෙනවා නම් எமது பிள்ளைகள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி உள்ளார்கள். අද මේ මද්ද්‍රව්‍ය ගම් නියම් ගම් දක්වා පැතිර තිබෙනවා. இன்றைய காலகட்டத்திலே கிராமம் தோறுமாக இந்த போதைப் பொருள் வியாபித்துள்ளது. හෙරවුන මදක පොලිස් නිලධාරි මහත්තුන්ට සාතික ප්‍රදාන කරනකොට හෙරවුන හුනේ ඈත ගම් වලින් බව පෙන්නුවා. எரோயினின் போதைப் பொருள் கிடைக்கப்பெற்ற போலீஸ் உத்தியோகத்தால் கிடைக்கப்பெற்றது எல்லா கிராமங்களிலுமே. පැතිරලා තිබෙන්නේ அது தற்போது வியாபித்துள்ளது. මද්ද්‍රව්‍යයකට ගොදුරු වීම போதைப் பொருளுக்கு அடிமையாதல் පළමු කොටම වින්දිතය බවට පත් වෙනවා එම ගොදුරු දරුවා. முதல் முறையாகவே அவர் குற்றவாளியாக அடையாளம் காணப்படுகின்றார். அதற்கு அடிமையான දෙක අම්මා සහ තාත්තා. இரண்டாவது அது தொடர்பான சமூகம். අනතුරුව පවුල. மூன்றாவதாக குடும்பம். වින්දිතයන්. அதற்கு அடிமையானவர். මද්ද්‍රව්‍ය වලට ඇබ්බැහුව කෙනෙක් ඉන්න පවුලක් போதைப் பொருளுக்கு அடிமையானவர் வாழ்கின்ற குடும்பம். ගමම ප්‍රතික්ෂේප කරන පවුලක් බවට පත් වෙනවා. அந்த கிராமமே அந்த குடும்பத்தை நிராகரிக்கும். ඒ අම්මගේ අපේක්ෂාවන් සහ බලාපොරොත්තු அந்த பெற்றோரினுடைய எதிர்பார்ப்பு මුළුමනින්ම බිඳ වැටෙනවා. முழுமையாகவே செயலிழந்து விடும். අම්මට ඉපදෙනකොට දරුවා පිළිබඳ විශාල බලාපොරොත්තු තිබුණා. பெற்றோருக்கு பிறக்கின்ற குழந்தை தொடர்பான நம்பிக்கை இல்லாமல் ஆக்கப்படும். හැබැයි දරුවා මද්ද්‍රව්‍ය වලට ගොදුරු වෙලා සමාජයේ කොන් වුණු පුද්ගලෙක් බවට පත් වෙලා තිබෙනවා. ஆனால் அந்த பிள்ளை போதைப் பொருளுக்கு அடிமையாகி முழுமையாகவே இந்த சமூகத்தால் ඒ நிராகரிக்கப்படுவார். නිසා අම්මහි වින්දිතෙක් වෙනවා. ஆகவே அந்த பெற்றோரும் அந்த சமூகத்திலே குற்றவாளியாகப்படுவார். සහෝදරයක් වෙනවනේ විවාහයක් කරගන්න බෑ. அவர்களுடைய சகோதரிக்கும் அவர்கள் அந்த சமூகத்திலே தலை காட்ட ඒ முடியாது. සහෝදරයා කුඩුකාරයෙක් කියලා කිව්වොත් ஏன் சகோதரரும் அந்த போதைப் பொருளுக்கு குடுகாரர் என මුළු அழைக்கப்படுவார். පවුලම වින්දිතෙක් වෙනවා. ஆகவே அந்த குடும்பமே அந்த சமூகத்திலே குற்றவாளிகளாக வரும். அந்த கிராமமும் ஆகும். ඒ ගමේ අය බියට පත් වෙනවා. ஆகவே அந்த கிராமமுமே முற்று முழுதாக අනාරක්ෂිත භාවයක් ඇති කරනවා. பாதுகாப்பற்ற கிராமமாகும். මුළු සමාජයේම මේ ව්‍යසනයේ බවට පත් වෙනවා. அது முழு சமூகத்தையுமே பாதிக்கும். ඒ නිසා මොකද කරන්න ඕනකම තිබෙන්නේ? ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? අපි කිසිදු දරුවෙක් எந்த ஒரு பிள்ளையும் මේ ව්‍යසනයේ ගොදුරක් බවට පත් නොවන රටක් අපි හදන්න ඕන. இந்த அச்சுறுத்தலுக்கு அடிமையாகாத சமூகத்தை உருவாக்க வேண்டும். කිසිදු අම්මා කෙනෙකුට පවුලකට எந்த ஒரு குடும்பமும் වින්දිතේ බවට පත් නොවන පවුලක් අපි හදන්න ඕන. போதைப்பொருள் குற்றவாளி குடும்பமாக இல்லாத வகையில் நாம் செய்ய ඒක வேண்டும். අපේ අපේක්ෂාව තිබෙනවා. அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. ඒ ව්‍යසනය එතනින් නතර වෙන්නේ නැහැ. ஆகவே இந்த பாதிப்பு පහුගිය කාලේ අපි දැක්ක තැන තැන වෙඩි තබා ගැනීම තිබුණා. இது கடந்த காலங்களிலும் காணப்பட்டது. මේ වෙඩි තබා ගැනීම පිටිපස තියෙන සමස්තය දෙස බැලුවොත් මොකක්ද? இதனுடைய பின்னணி என்ன? මද්ද්‍රව්‍ය වෙළඳපොළ බෙදා ගැනීම සඳහා තිබෙන යුද්ධය. போதைப் பொருளானது சந்தையிலே கிடைக்க பெறுகின்றமை. මාතර බිස්නස් කරන කෙනා කළුතරට આવොත් කළුතරින් ගහනවා. மாத்தரையில் வியாபாரம் செய்பவர் களுத்துறைக்கு வந்தால் அங்கேயும் அவர் அதனை பெற்று செல்வார். කළුතර කෙනාට ගම්පහට යන්න නම් ගම්පහයට ගහනවා.
கம்பாவில் உள்ளவர் களுத்துறைக்கு சென்றாலும் அவர் அதை செய்வார். මෙම නීති විරෝධී සන්නද්ධ කණ්ඩායම් ගොඩනගෙන්න මේ මද්ද්‍රව්‍ය විවහල් වී තිබෙනවා. இந்த சட்டவிரோதமான கும்பல்கள் எழுச்சி பெறுவதற்கு இந்த போதைப் பொருள் காணப்படுகிறது. එනිසා අපේ දරුවන් ஆகவே எமது பிள்ளைகள் නීති විරෝධී අවිත් එක්ක ගනුදෙනු කරන තැනට ඇවිල්ලා තිබෙනවා. சட்டவிரோதமான ஆயுதங்களுடன் தொடர்புடைய நிலைக்கு உள்ளாகியுள்ளனர். ඔබ දකින්න ඇති වෙඩි තැබීම් වලට අවියායුධ තියාගෙන අත්අඩංගුවට ගන්න අය දිහා බලන්න. ஆகவே துப்பாக்கி பிரயோகம் அது மட்டுமல்லாத சட்டவிரோத செயற்பாடுகளுக்கும் உள்ளாகியுள்ளார். සාමාන්‍ය අවුරුදු 20ක් 30ක් අතර දරුවෝ. குறிப்பாக 20-30 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள். මොකද සිදුවී තිබෙන උන් සන්නද්ධ අපරාධ කල්ලිවල සමාජිකයන් වෙලා තිබෙනවා. அவர்கள் திட்டமிடப்பட்ட குற்றவாளிகளுடன் சம்பந்தம் உள்ளார்கள். ඒ විතරක් නෙවෙයි ඔවුන් විසින් විශාල ධනයක් රැස් කරගන්නවා. அது மாத்திரமன்று அவர்களிடம் இருக்கின்ற பணத்தினையும் பகிர்ந்து கொள்கின்றார்கள். සාමාන්‍යයෙන් කුඩු කිලෝ එකක් හෙරෝයින් කිලෝ එකක් කෝටි එකමාරක් විතර වෙනවා. குறிப்பாக කෝටි එකමාරක් විතර වෙනවා. ஹெரோயின் என்பது குறிப்பாக கோடி 1.5 கோடி ஆகும். ඔබ දකින්න ඇති අපිට කිලෝග්‍රෑම් 200 300 අහු වෙනවා. உங்களுக்கு தெரியும் ஹெரோயின் கடந்த காலங்களிலே கிலோ 300-400 பிடிக்கப்படுகிறது. කිලෝග්‍රෑම් 200ක් කියන්නේ කොච්චරද දෙනවා? கிலோகிராம் 200 பிடிப்படுகிறது. රුපියල් කෝටි 300ක් වෙනවා. அது கோடி 300 ஆகும். බලන්න මේ ජාලයත් එක්ක කොච්චර මුදල් සංසරණ වෙනවද? நீங்களே பாருங்கள் அந்த வலையமைப்பினுள்ளே எவ்வளவு பணம் මම பரிமாறப்படுகிறது. හිතනත් පහුගිය කාලේ අත්අඩංගුවට ගත්ත කිලෝග්‍රෑම් கடந்த காலங்களிலே கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் 2100ක් අත්අඩංගුවට අරන් තියෙනවා. 2100 கிலோகிராம் கைப்பற்றப்பட்டது. 2100 කියන කෝටි 3000ක්. 2100 கிலோ என்பது கோடி 3000 கோடி. මේ ජාලයත් එක්ක විශාල මුදල් සංසරණය වෙනවා. இந்த வலையமைப்பிலே அதிகளவான பணம் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. ඒ මුදල් වලින් මොකද කරන්නේ? இந்த பணத்தினால் என்ன செய்கிறார்கள்? ඒ මුදල් රාජ්‍ය යාන්ත්‍රණය ඇතුළට එනවා. அது அரச நிதிக்கு உட்படாது அது அவர்களினுள்ளே பகிர்ந்தளிக்கப்படுகிறது. සමහර දුර්වල රාජ්‍ය නිලධාරීන් ඒ මුදල් වලට බිලී බා ගන්නවා. சில துரதிர்ஷ்டவசமான அரசு அதிகாரிகளும் அதற்கு உடந்தையாகிறார்கள். ලක්ෂ ගණන් දීලා හොර පාස්පෝර්ට් එක හදා ගන්නවා. பல லட்சம் செலவழித்து திருட்டுத்தனமான கடவுச்சீட்டுகளையும் செய்கிறார்கள். ලක්ෂ ගණන් දීලා හොර වාහනේ රෙජිස්ටර් කර ගන්නවා. லட்ச கோடி செலவு செய்து வாகனங்களையும் பெற்றுக்கொள்கிறார்கள். ලක්ෂ ගණන් දීලා නීතියෙන් බේරෙන්න උත්සාහ කරනවා. லட்சம் ரூபாய் செலவு செய்து சட்டத்திலிருந்து தப்பிப்பதற்கு முயற்சி අන්තිමට මොකද செய்கிறார்கள். වෙන්නේ මුදල් විසින්? අවසානයේදී මේ මුදල් විසින් සිද්ධ වෙන්නේ කුමක්ද? கடைசியாக இந்த பணத்தினால் என்ன நடக்கிறது? රාජ්‍යාන්ත්‍රණ විදවට්ටනවා. அரச பொறிமுறையே செயலிழந்து செல்கிறது. එතනින් නතර වෙන්නේ නැහැ. அதில் மட்டும் நிறுத்தி விடுவதில்லை. ඒගොල්ලෝ දේශපාලනයට එන්න පටන් ගන්නවා. அது சமூகத்தையும் பாதிக்கிறது. සමහර ප්‍රාදේශ සභා සභාපතිවරු අපරාධ වලට හවුල් වුණු දේශපාලකයන් බවට පත් වුණා. சில பிரதேச செயலக தவிசாளர்களும் இதற்கு உடந்தையாக இருக்கிறார்கள். අපිට වාර්තා වෙලා තියෙනවා සමහර අය ඒ සල්ලි වියදම් කරලා පක්ෂ හදනවා. எமக்கு தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது அவர்கள் அந்த பணத்தினை செலவு செய்து கட்சிகளை ஆரம்பிப்பதாக. ප්‍රාදේශ සභාවේ බලය, அதனால் அந்த பலம், පළාත් සභාවේ බලය, பிரதேச செயலத்தினுடைய பலம், පාර්ලිමේන්තුවේ බලය பார்லிமெண்டத்தினுடைய பலம், එම කුඩු හා බැඳුණු ජාලය අතර යාමේ අනතුරකට මුහුණ දී තිබෙනවා. அது போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு அடிமையாகிறது. ඉතින් මේ යාන්ත්‍රණය කොයි විනාශකාරී දක්වා ගමන් කරමින් තිබෙනවද කියන එක අපි තේරුම් ගන්න. ஆகவே இந்த அரச பொறிமுறை எவ்வாறு பயணம் செய்வதில்லை என்பதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது. දැනට අපිට තිබෙන්නේ இப்போது எங்களுக்கு கிடைக்கப்பெற்றது කුඩු ව්‍යාපාරයකට ආරක්ෂාව දීපු දේශපාලකයන් ඉන්නවා. போதைப் பொருளை விற்பவர்களுக்கு பாதுகாப்பு வழங்காத ஒரு කුඩු ව්‍යාපාරයකට රැකවරණ දීපු දේශපාලකයන් ඉන්නවා. அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்காத ஒரு அரசியலை முன்னெடுக்க வேண்டும். තව නොබෝ කාලෙකින් මොකද සිදුවන්නේ? இது எவ்வளவு காலத்தில் இது நடக்கும்? කුඩු ව්‍යාපාරිකයම දේශපාලකය වෙනවා. போதைப் பொருளை விற்பவர்களும் அரசியலுக்கு வருகிறார்கள். ඉතින් පක්ෂ හදමින් තියෙනවා. அவர்கள் வந்து கட்சிகளையும் உருவாக்கியுள்ளார்கள். වාර්තාවල ප්‍රාදේශ සභා මන්ත්‍රීවරු ගණනාවක් එවැනි අත්අඩංගුවට අරන් තිබෙනවා. ඒ වගේම ප්‍රාදේශ සභා මන්ත්‍රීවරු ගණනාවක් මුදල් නේද? ඒවට ලබා දීලා වැඩ කරපුවා අපිට වාර්තා. දැන්ට සභාව නියෝජනය කර බව අපි දන්නවා. இப்போது பிரதேச சபை உறுப்பினர்களும் அதிகமானோர் இதற்காக கைது செய்யப்பட்டுள்ளார்கள். මේක මේ විදිහට අපි වර්ධනය වෙන්න දෙනවද? இது இதற்கு முன் நடந்துள்ளதா? ජනාධිපතිවරයා හැටියට මට පුළුවනි. ஜனாதிபதியாகி என்னால் முடியும். අපේ මහජන ආරක්ෂක ඇමතුමා අපේ නිලධාරීන් ඔබතුමාලා අපි ඔක්කොටම පුළුවන්. උන දෙයක් වුණාවේ කියලා උනන් අහක බලාගෙන ඉන්න. எங்களுக்கு முடியும். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அனைவராலும் முடியும். நடந்ததை அப்போது விட்டுவிட்டு செல்ல முடியாது. අනේ අපේ දරුවා තාම ගොදුරු වෙලා නැහනේ. எங்களுடைய பிள்ளை இவ்வாறு செய்யவில்லை. අපේ ගෙදර මේ ප්‍රශ්නේ නැහනේ. எங்களுடைய கிராமத்தில் இந்த பிரச்சனை இல்லை. කියලා අපිට උනන් අහක බලාගෙන ඉන්න පුළුවන්. எங்களுடைய பிள்ளைகள் அதை கண்டும் காணாமல் இருக்க முடியும். හැබැයි මතක තබා ගන්න මේ ව්‍යසනයේ ජාතික වශයෙන් ගමක් ගෙයක් පවුලක් අත් නොවර
පැතිරීමේ අනතුරකට මුහුණ දී තිබෙනවා. ஆனால் நீங்கள் நன்றாக நினைவித்துக் கொள்ளுங்கள், இந்த அச்சுறுத்தலானது கிராமம், பிரதேசம், சமூகம் என எல்லோரையும் பாதிப்புட்படுத்தும். එන අප මොකද කරන්න ඕන? ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? අහක බලන් ඉන්න එකද හැප්පෙන එකද? மேலே பார்த்து செல்வதை விட அதற்கு முகம் கொடுக்க வேண்டும். මම හිතන්නේ අපි කිසියකට යුක්ති සහගත අයිතියක් නැහැ අහක බලාගෙන ඉන්න. எங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்ல முடிகிறேன், நாம் மேலே பார்த்து செல்வதுமானால் நீதியை நிலைநாட்ட முடியாது. ඒ නිසා අපි හැම දෙනාගේ මැදිහත් වීම අවශ්‍යයි මේක පරාද කරන්න. ஆகவே எங்களுக்கான அனைவரினுடைய எதிர்பார்ப்பு இதை தோற்கடிக்க வேண்டும். මට පළමුකොටම සහතික දෙන්න පුළුවන් මා පිළිබඳව. எனக்கு முதலாவதாகவே உங்களுக்கு உறுதியளிக்க முடியும், இதை நான் நிறைவேற்றுவேன் என்று. අපේ ආණ්ඩුව පිළිබඳව. இதனுடைய அர்ப்பணிப்பை பற்றி අපේ ආණ්ඩුවේ ඒකමතික තීරණයක එங்களுடைய- ශක්තිමත් තීරණයක ඉන්නවා අත් නොහරින තීරණයක ඉන්නවා මේක පරාද කරනවා. எங்களுடைய அரசாங்கத்தினுடைய முழு மூச்சையே இதுதான், இதனை நாங்கள் தோற்கடிப்போம். මා හිතනවා අපේ නිලධාරීන් ලේකම්තුමාලා අපි පොලිස්පතිතුමා අපි නිලධාරීන් අපි හැමදෙනාම මේක තැනකට මේක පරාද කරන්න ඕන. நான் போலீஸ் மா அதிபர் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அனைவரும் ஒரே வரிசையில் இன்று இதனை தோற்கடிப்போம். ඒ විතරක් නෙවෙයි. අපි උත්සාහ කරමින් තන මේ සඳහා අවශ්‍ය වෙන මහජන සහාය අවශ්‍යයි. இது மட்டும் போதுவாது, உங்களுடைய பொதுமக்களுடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு அவசியம். මොකද ගමේ කුඩු විකුණන කෙනා ගමේ තවදුරටත් හැංගුණු කෙනෙක් නෙවෙයි ගමේ කෙනා දන්නවා. கிராமத்திலே போதைப்பொருள் விற்பனை செய்பவர் எங்கே ஒளிந்திருக்கிறார் என்பது கிராமத்தில் இருப்பவருக்கு தான் தெரியும். තවදුරටත් සමාජය හැංගිලා නැහැ මේගොල්ලෝ. அவர் அந்த கிராமத்திலே ஒளிந்திருக்கவே முடியும். හැබැයි ඒගොල්ලෝ සමාජය බය කරමින් ඉන්නවා. அவர் அந்த சமூகத்தை பயமுறுத்தி வைத்திருப்பார். එතෙන්ට ඇවිල්ලා තිබෙන්නේ. அதில் என்ன நடந்திருக்கிறது? මම කියන්න කනගාටුයි. நான் மிகவும் கவலையாக தெரிவித்துக் கொள்கிறேன். අපේ බන්ධනාගාර නිලධාරීන් බියට පත් කරලා තිබෙනවා. எங்களுடைய சிறைச்சாலை உத்தியோகத்தர்களும் பயமுடைந்துள்ளார்கள். ඔබ දකින්න ඇති මෑත කාලේ අපරාධකරුවෙක් உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் குற்றவாளிகள் එයා උසාවියට ඉදිරිපත් කරලා ගේනකොට කියාගෙන ගියා அவரை நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தி அவரை கொண்டு செல்லும் போது சொன்னார், මම දැන් නිදහස් මිනිහෙක් කියලා. நான் இப்போது ஒரு சுதந்திர மனிதன் என. එයා නිදහස් මිනිහෙක් කිව්ව මොකටද? அதாவது அவர் சுதந்திர மனிதன் என கூறுவது என்னது? එයා දැනට රැඳවුම් නියෝග මත ඉන්නේ. அவர் தற்போதும் தடுப்பு காவலிலே இருக்கிறார். එයා හිතුවා අධිකරණයේ නියෝගයෙන් එයා රිමාන්ඩ් කරයි කියලා හිතුවා. அவர் நினைக்கின்றார் நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில் அவர் தடுப்பு காவலில் இருப்பதா. ඒ කියන්නේ එයා කියන එයා බන්ධනාගත වීම නිදහස් මිනිහෙක් කියලා. அதாவது அவர் சிறைச்சாலையிலே வைக்கப்படாதற்கான அவர் நினைக்கின்றார் அவர் சுதந்திர மனிதன் என. ඒ කියන්නේ බන්ධනාගාරුන්ට නිදහස තියෙනවා. அதுதான் சிறைச்சாலையிலும் இருக்கின்ற சுதந்திரம். අවස්ථා ගණනාවකදී අපි ප්‍රධාන රැඳවුම් මධ්‍යස්ථාන පරීක්ෂාවට භාජනය කරා. நாங்கள் கடந்த காலங்களிலே அதிகமான தடவை சிறைச்சாலைகளை நாங்கள் ඒ හැම பரிசோதனை විටම දුරකථන හම්බ වෙනවා. හැම විටම දුරකථන හම්බ වෙනවා. அங்கே எந்த நேரத்திலும் தொலைபேசிகள் கிடைக்கப்பெறுகின்றன. සබත්තාවෙන් තිබෙන බව වාර්තා වෙලා තිබෙනවා. அங்கே குற்ற செயல்கள் நடப்பதாகவும் எங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது. හැබැයි මේක බිඳවට්ටන්න මේක නතර කරන්න අපි සැලසුමක් හදලා තියෙනවා. ஆகவே இதை நாங்கள் நிறுத்துவதற்கான திட்டங்களையும் மேற்கொண்டுள்ளோம். ඒකට මහ ජනතාවගේ සහාය අවශ්‍යයි. அதற்கு பொதுமக்களாகிய உங்களுடைய ஒத்துழைப்பு அவசியம். ප්‍රජාතන්ත්‍රවාදය ஜனநாயகம், මානව හිමිකම් மனித உரிமை ඒ සියල්ලට අපි ගෞරව කරනවා. அனைத்திற்கும் நாங்கள் கௌரவம் அளிக்கின்றோம். ඒ වගේම ඒ ඔක්කොටම වඩා ඉහළින් இது அனைத்திற்கும் மேலாக ජනතාවගේ ජීවිතයේ සුරක්ෂිතභාවය පිළිබඳව අපි වග වෙනවා. பொதுமக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு நாங்கள் உறுதியளிக்கின்றோம். ඒ නිසා ඒ පිළිබඳව අපි ක්‍රියාමාර්ග ලෑස්ති. ஆகவே அதற்கான நடவடிக்கைகளுக்கு நாங்கள் சூதானமாக හැබැයි මේක ඉදිරියට යන්න අපිට ජනතාවගේ සහාය අවශ්‍යයි. ஆகவே இதனை முன்னெடுத்து செல்வதற்கும் உங்களுடைய உதவிகள் அவசியம். අපි රට පුරා இந்த நாட்டின் ග්‍රාම නිලධාරි මට්ටමින් கிராம சேவர் பிரிவு මහජන ආරක්ෂක කමිටු ගොඩනගලා තිබෙනවා. பொதுமக்கள் பாதுகாப்பு குழு நிறுவப்பட்டுள்ளது. ගමේ ඔක්කොම අපි එකතු වෙමු. கிராமங்கள் அனைவரும் ஒன்று சேர்வோம். මේ ගොදුරු වෙලා ඉන්න අපේ දරුවෝ ඒකත් මතක තියාගන්න. இதற்கு பாதிக்கப்பட்டுள்ளது எமது பிள்ளைகள் இல்லை என்பதை நாங்கள் உறுதி செய்வோம். මේ කිසි කෙනෙක් ඉපදෙනකොට මත්ද්‍රව්‍ය වලට ගොදුරු වීමේ උවමනාවෙන් හෝ අවශ්‍යතාවයෙන් ඉපදුණු අය නෙවෙයි. இதற்கு உட்பட்டவர்கள் பிறக்கும் போதே நான் ஒரு போதைப் பொருளுக்கு உட்படுவேன் என எதிர்பார்த்து பிறப்பதில்லை. හැබැයි අපේ සමාජයේ වටපිටාව අසමත් වුණා. එයා මත්ද්‍රව්‍යයට ගොදුරු වුණු කෙනෙක් බවට පත්වීම වළක්වා ගන්න අසමත් වුණා. ஆனால் அதை நாம் தடுக்காமல் விட்டோமானால் அவர் பிறக்கும் போதே அந்த பாதிப்புக்கு உட்படுவார். අපේ නීති ආරක්ෂක සපයන ආයතන අසමත් වුණා. එයාට මත්ද්‍රව්‍ය ලැබීමේ මාර්ග අඩපණ කරන්න අසමත් වුණා. நீதியை நிலைநாட்டும் அமைப்பும் இதற்கு பார்க்காமல் சென்றால் அவர் அதற்கு அடிமையாவார். අපේ ආගමික උතුමන්ලා අපේ හාමුදුරන් වහන්සේලා අපේ මවුලුතුමාලා අපේ කුරුක්වලතුමාලා අපේ
පියතුමන්ලා කරන දේශනාවන් ප්‍රමාණවත් වුණේ නැහැ. එවැනි ව්‍යසනයට ගොදුරු වීම වළක්වා ගැනීම සඳහා. எமது சர்வமத தலைவர்கள் வழங்குகின்ற உபதேசங்களும் அதற்கு வாய்ப்பாக இருக்காது. එහෙනම් ඒ තරුණයා ගොදුරු වීම ඒ තරුණයාගේ විතරක් වැරද්දක්ද? ஆகவே இளைஞர் ஒருவர் அதற்கு உட்படுவாரானார் அது அவருடைய தனிப்பட்ட பிரச்சனையால் மட்டுமே அது. අපි හැමදෙනාටම අත්හරින්න බැරි ඒ වගකීමේ කොටසක් තියෙනවා. ஆகவே நாம் எம்மால் அதனை விட்டு விலக முடியாத ஒரு අපේ පොලිසියට බැරි වුණා එයාට කුඩු යන මාර්ගය අවහිර කරන්න. போலீசாருக்கு அது பிழையாகுமானால் அந்த குடி எனும் போதைப் பொருளை நிறுத்த முடியாது. අපේ දහම අපේ දේශනාවන්ට පුළුවන්කම ලැබුණේ නැහැ එහි ගොදුරක් බවට පත්වීම වළක්වන්න. ஆகவே இந்த முழு வலையமைப்பையுமே அதனை தடுக்க முடியாமல் தவறியுள்ளது. අපේ සමාජය සමත් වුණේ නැහැ ඒ පිළිබඳව ඉතාමත් අර නරක වමනා නැති චිත්‍රයක් බවට වර්ධනය කරන්න අපි සමත් වුණේ නැහැ. ஆகவே எமது சமூகமும் தவறிழைத்து விட்டது இதனை தடுப்பதற்கு. එහෙනම් අපි දැන් මද්ද්‍රව්‍ය ගොදුරු කෙනාට ගොදුරු වුණ කෙනාට ඇඟිල්ල දික් කරනවා වගේම අපි තුලත් යම් වගකීමක් තියෙන බව තේරුම් ගන්න ඕන. ஆகவே இந்த போதைப் பொருளை விற்பவருக்கு நாங்கள் விரல் நீட்டுவதைப் போல நாமும் இதனை தடுப்பதற்கு ஒன்றிணைய வேண்டும். එහෙනම් මේ මාවතෙන් ගොඩ එන්න පුළුවන්කම තියෙන කොහොමද? ஆகவே இதனை நாங்கள் செயற்படுத்துவது අපි எவ்வாறு? හැමදෙනාම අපි කෙනෙක්ගේ වගකීම් ඉටු කිරීමට සූදානම් වෙමින් විතරයි. ஆகவே நம் அனைவருக்கும் இதற்கான பொறுப்பு உள்ளது என நாம் දේශපාලන எதிர்பார்க்கிறோம். අධිකාරියට අපි அரசியல் செய்யும் நாங்கள், අපි පොලිසිය போலீஸ், අපි ත්‍රිවිධ හමුදාවන් முப்படையினர், අපි හැමදෙනාම එක පැත්තකින් මහා බලවත් බලයක් ලෙස මේකට රිව නැගී හිටින්න ඕන. ஆகவே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இதற்கான பலத்தினை கொடுக்க வேண்டும். අපේ රාජ්‍ය යාන්ත්‍රණය அரச சேவை, අපි වැඩපිළිවෙලක් හදලා තියෙන රාජ්‍ය කාර්යාල වලින් මේ මද්ද්‍රව්‍ය උදුරුගේ ඉවත් කිරීම සඳහා කාර්යාලෙන් කාර්යාලයට. මොකද අපි දන්නවා බොහෝ තැන්වල ගොදුරු වෙලා තිබෙන බවට වාර්තා වෙලා තිබෙනවා. ஆகவே කාර්යාලෙන් කාර්යාලයට මේක ඉවත් කරන්න පටන් ගමු. ஆகவே நாங்கள் வேலை திட்டங்களை ஆரம்பித்துள்ளோம். இதனை எவ்வாறு தடுப்பது என்ன? ගමෙන් ගම මේක ඉවත් කරන්න පටන් ගමු. கிராமமாக இதனை இல்லாமல் செய்வதற்கான මා நடவடிக்கை කියන්නේ නෑ අද අපි ප්‍රකාශයක් කරලා හෙට මාසෙකින් දෙකකින් මේක අවසන් කරන්න පුළුවන් වෙයි කියලා. நான் எதிர்பார்க்கின்றேன் நாளை மாதம் இதனை நிறைவு செய்ய முடியும் என. මේක අවුරුදු කීපයක අත්නොහරින දිගු කාලන වැඩසටහනක් අපිට අවශ්‍යයි. எமக்கு தேவை இது தொடர்ச்சியாக வருடக்கணக்கான நாட்களில் இதனை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். එකක් මද්ද්‍රව්‍ය ගලාගෙන යන මාර්ග අපි අඩපණ කරන්න ඕන. முதலில் போதைப் பொருள் எவ்வாறு வருகிறது என பாதையை நாங்கள் அவதானிக்க විශේෂයෙන්ම අපේ නාවික හමුදාවේ සඳහා විශාල වේසක් දරනවා. குறிப்பாக கடற்படையினர் இதற்காக பூரண ஒத்துழைப்பு வழங்குகிறார்கள். මෑත කාලේ ඈත මුහුදේ විශාල මද්ද්‍රව්‍ය ප්‍රමාණයක් අත්අඩංගුවට ගන්න අපේ නාවික හමුදාව සමත් වුණා. கடந்த காலங்களில் கடற்மார்க்கமாக கொண்டு வரப்பட்ட அதிகமான போதைப் பொருட்கள் கைது செய்யப்பட்டது. ඊළඟ ගොඩබිමේ බෙදාහරණ ජාලය අපි අඩපණ කරන්න ඕන. அதனை கொண்டு வந்து விநியோகித்த அதிகமான வலையமைப்புகள் கைது செய்யப்பட்டது. ගොඩබිමේදී අත්අඩංගුවට ගැනීම බෙදාහරණ අත්අඩංගුවට ගැනීම සඳහා අපි පොලිසිය විශාල මේ අසිදු කරමින් තිබෙනවා අපේ විශේෂ කාර්ය බලකායත් එක්ක එකතු වෙලා. விநியோகம் செய்பவர்கள் வாங்குபவர்கள் தொடர்பாக எமது இலங்கை போலீஸ் அதிகமான கதை நடவடிக்கைகளை மேற்கொண்டு ඊළඟ මේ හා බැඳුණු අපරාධ කණ්ඩායම් අපි අත්අඩංගුවට ගන්න ඕන. இதனை விநியோகம் செய்யும் அதிகமான குற்றவாளிகளையும் நாங்கள் கைது செய்துள்ளோம். බොහෝ දෙනෙක් විදේශගත වෙලා ඉන්නවා, බොහෝ දෙනෙක් අත්අඩංගුවට අරන් තියෙනවා. බොහෝ දෙනෙක් විදේශගත වෙලා ඉන්නවා. ඒගේ යම් ප්‍රමාණයක් අපි අත්අඩංගුවට අරන් තිබෙනවා. அதிகமானவர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பி செய்துள்ளதனால் நாங்கள் இப்போது வரை அதிகமானவர்களை கைது තව செய்துள்ளோம். අපි අත්අඩංගුවට කරන් ඒ ජාලය බිඳවට්ටන්න ඕන. மேலும் நாங்கள் அவர்களை கைது செய்த இந்த வலையமைப்பை நாங்கள் முற்றாக இல்லாதொழிப்போம். ඒකට සැලසුමක් එක්ක අපි වැඩ කරන කාලයක් යනවා. அதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டுள்ளோம். ඊළඟ අපි ගත්තොත් ගොදුරු වුණු අය අපි බේර ගන්න ඕන. அடுத்ததாக அதற்கு பாதிப்புறுவர்களை நாங்கள் அடையாளம் காண வேண்டும். ඒ නිසා රට පුරා පුනරුත්ථාපන මධ්‍යස්ථාන ගොඩනැගීම සඳහා මේ සැරේ අයවැයේලේඛනක මුදල් වෙන් කරා. ஆகவே நாடளாவிய ரீதியில் புனர்வாழ்வு மத்திய நிலையங்களை ආරම්භිப்பதற்கான අපේ நடவடிக்கை හාමුදුරන් වහන්සේලාත් අපේ ජාතක සභාවක් ගොඩනගලා ඒ ජාතක සභාව විශාල සාකච්ඡා සිදු කරමින් තිබෙනවා. தேசிய சபைகளை ஆரம்பித்து அதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ගොදුරු වුණු කෙනා යලි තමන්ගේ හිමි ජීවිතය අරන් දෙන්න අපි උත්සාහ කරන්න ඕන. பாதிப்புற்றவர்களுக்கு மீண்டும் அவர்களுடைய இயல்பான வாழ்க்கைக்கு திரும்புவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ඔබගේ ඥාතියෙක්ගේ දරුවෙක් මේකට ගොදුරු වෙලා ඇති ගිහිල්ලා බලන්න ඒ පවුලට මොකද වෙලා තියෙන්නේ කියලා. உறவினருக்கு என்ன நடந்திருப்பது என்பதை அந்த குடும்பத்தினர் அவதானிக்க வேண்டும். ඔබගේ මිතුරගේ දරුවෙක් ගොදුරු වෙලා ඇති ගිහිල්ලා බලන්න මොකද වෙලා තියෙන්නේ කියලා. அந்த பிள்ளைகளுக்கு என்ன ஆகியிருப்பதையும் அந்த குடும்பம் பார்க்க வேண்டும். ඒ නිසා දැන් ගොදුරු වෙලා තියෙන දරුවා පුනරුත්ථාපනය කරලා වඩා යහපත් දරුවෙක් බවට පත් කිරීම වගකීමක් අපිට තිබෙනවා. ஆகவே இப்போது அதை பாதிப்புக்குட்பட்டுள்ள அந்த பிள்ளையை புனர்வாழ்வு மையத்தில் உட்படுத்த ඒ வேண்டும். සඳහාත් අපි වැඩසටහනක් හදලා තිබෙනවා. ஆகவே அதற்கான வேலை திட்டங்கள் நாங்கள் செய்துள்ளோம். ඒ නිසා අපි තාමත් සැලසුම් සහගතව ஆகவே அதற்போல நாங்கள் வேலை திட்டங்களை පියවරෙන් පියවර අත්තරින්නේ නැතුව படிப்படியாக நிறுத்தாது මේ ගමන ඉදිරියට අපිට ගෙනිච්චොත්
நாங்கள் முன்னோக்கி செல்வோமானால் අපිට මේ ව්‍යසනයෙන් අතර කළ හැකියි. இந்த பாதிப்பு அச்சுறுத்தலை எங்களால் முடிவுக்கு கொண்டு வர முடியும். අපි බලමු මේ ව්‍යසනේ පැතුරුණු ආකාරය බැලුවොත්. நாங்கள் இதற்கான இது எவ்வாறாக பரவியுள்ள என்பதை பார்த்தால் අපිට මීට අවුරුදු 20කට 30කට කලින් වාර්තා වුණේ කොහෙද? கடந்த 30 வருடங்களுக்கு முன் எங்களுக்கு பதிவானது எங்கு? සංචාරකයන් වැඩිපුර ගැවේසෙන නගර කීපයක තමයි මේ වාර්තා කිරීම අපිට සිද්ධ වුණේ. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிகமாக பயணித்த பகுதிகளிலே இது காணப்பட்டது. මීගමුව, හික්කඩුව, මිරිස්ස වගේ ප්‍රදේශ තමයි නම් කියුනේ. திக்கமுவ மீகமுவ போன்ற பகுதிகளே இது காணப்பட்டது. අද දෙයියත්ත කණ්ඩිය මයියංගනේ தெய்யத்த கண்டி மகியங்கனை මේ ආදී ඈත ගම්වල මේ නම් කියවෙන පටන් අරන් තියෙනවා. அவ்வாறான தூர பிரதேசங்களிலும் இந்த போதைப்பொருள் பெயர் ඒ කියන්නේ අපි අපේ குறிப்பிடப்படுகிறது. ජීවිත කාලය ඇතුළේ දැක්කම මේක පැතිරලා තියෙන ප්‍රමාණය. வாழ்க்கை முழுவதுமாக இது අද සමහර අය හිතනවා බර රස්ස කරන්න මේක දුන්නත් කමක් නැහැ වගේ අදහසකුත් ඇවිල්ලා තියෙනවා. சிலர் கூறுகின்றார்கள் பல லட்சம் குறிப்பு கொடுத்தாவது இதனை நிறுத்த வேண்டும். කොළඹ කොන්ක්‍රීට් අරන්න ෂොට් එකක් දෙන තත්ත්වයකට පත් වෙලා තියෙනවා. கொழும்பிலும் இந்த நிகழை காணப்படுகிறது. ඉතින් මෙතෙන්ද මේක ඇවිල්ලා තියෙනවා. என்ன நடந்திருக்கிறது? අපේ ජීවිත කාලේ මේ ව්‍යසනෙන් පැතිරිච්ච ආකාර අපි දැක්කනේ. நாம் வாழ்க்கை முழுவதுமாக இதற்கான நடவடிக்கை எடுத்தோமானால் ඒ නිසා තව බලන් හිටියොත් මොකද්ද වෙන්නේ? நாம் இதை மேலும் பார்த்து கொண்டு இருமானால் இது மேலும் வியாபிக்கும். තව තවත් වේගින් වර්ධනය වෙනවා. තව மீண்டும் තවත් மீண்டும் இது වේගින් වර්ධනය වෙනවා. மீண்டும் மீண்டும் இது பரவும். ඒ නිසා තමයි මම ඔබගෙන් ඉල්ලා හිටින්නේ. ஆகவே தான் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். අපි මේක පරාද කරමු. நாம் இதனை தோற்கடிக்க வேண்டும். මේ වෙලාවේ இந்த நேரத்தில் ජීවත් වෙන අපිට வாழ்கின்ற நமக்கு මේ ව්‍යසනේ තේරෙන අපිට இந்த அச்சுறுத்தலை விளங்கிக் මේ கொள்கின்ற ව්‍යසනේ நமக்கு මේ ව්‍යසනෙන් අපේ දරුවා මුදාගත යුතු කියලා කල්පනා කරන අපි இது பிள்ளைகளுக்கு சென்றடைய கூடாது என யோசிக்கும் நாங்கள் ඉස්සරහට අවිල්ලා වැඩ කරන්නේ නැත්නම් කවුද කරන්නේ? முன்வந்து வேலை செய்வதற்கு யாரும் முன்வரவில்லை. අපි තමයි කරන්න ඕනකම තියෙන්නේ. நாம் என்ன செய்ய வேண்டும்? ඒ නිසා මෙතන එක් රැස් වෙලා ඉන්න සියලු දෙනාගෙන් මා ඉල්ලා හිටින්නේ. ஆகவே இங்கு ஒன்று சேர்ந்துள்ள நாம் உங்கள் அனைவரிடம் අපි கேட்டுக்கொள்வது එකට මේ ව්‍යසනේ පරාද කරන්න මැදිහත් වෙමු. ஒன்றாக சேர்ந்து இந்த போதைப் பொருள் அச்சுறுத்தலை අපි හැම தோற்கடிப்போம். කෙනාටම මේක කරන්න පුළුවන් වැඩ කොටසක් තියෙනවා. இது அனைவருக்கும் இதற்கான பகுதி வேலை திட்டம் හාමුදුරන් உள்ளது. වහන්සේලා විශාල වැඩ කොටසක් තියෙනවා කියලා මම විශ්වාස කරනවා. அதிகமான வேலை திட்டங்கள் உள்ளது. අපේ ගමත් එක්ක බැඳුණු සංස්කෘතියක් තියෙනවා. எமது கிராமங்களிலே கலாச்சார பிரிவு මා හිතනවා ගෙදරක මේ මද්ද්‍ර වලට ගොදුරු වුණොත් ඉස්සරලා මේ අම්මා හෝ තාත්තා ඇවිල්ලා කෙනේ පන්සලේ හාමුදුරුවන්ට கிராமத்திலே ஒரு பிள்ளை இதற்கு உட்பட்டானால் பெற்றோர் முதலில் வந்து அந்த விகாரையில் இருக்கின்ற அவர்களிடம் අපේ கூறுவார். කෝවිලේ කුරුක්කල්තුමාට இல்லை என்றால் கோவிலே இருக்கின்ற குருக்கள் පල්ලියේ පියතුමාට මවිලුතුමාට එහෙම නේද? மௌலவி துமா அவர்களிடம் கூறுவார்கள். ඒ නිසා මේක විශාල කාර්යයක් අපේ ආගමික සංස්ථාවන්ට අපේ හාමුදුරන් වහන්සේලාට අපේ පූජිකතුමාලාට තියෙනවා කියලා මම විශ්වාස කරනවා. ஆகவே இது தொடர்பான அதிகமான பொறுப்பு உள்ளது என நான் எதிர்பார்க்கின்றேன். ඔබ වහන්සේලා දේශනා කරන දේශනාවක විනාඩි 5ක් 10ක් මේ ව්‍යසනය ගැන සමාජයට පණිවිඩ ගෙනිච්චොත් අපිට විශාල සමාජ මතයක් ගොඩනගන්න පුළුවන් වේවි. நான் நினைக்கின்றேன் சர்வமத தலைவர்கள் உங்களுடைய உபதேசங்களில் இது தொடர்பாக கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என. අපේ පාසල්වල අපේ විදුහල්පතිතුමාලා අපේ ගුරුවරුන් ඒ තුල විශාල මතයක් ගෙනිච්චොත් මේක ජාතික මතයක් බවට පරිවර්තන කළ හැකියි. பாடசாலை அதிபர்கள் அவர்களுக்கும் இதற்கான பொறுப்பு இருக்கிறது இதனை இல்லாமல் ඒ செய்வதற்கு. නිසා මේක ආණ්ඩුවේ පොලිසියේ හමුදාවේ කාර්යයක් විතරක් නෙවෙයි. ஆகவே இது முப்படையினர் போலீசாருக்கு மாத்திரமான செயற்பாடு அல்ல. මේක පොදු සමාජම කාර්යයක් බවට පත් විය යුතුයි. இது பொது சமூகத்திற்குமான பொறுப்பாகும். අන්නේ කාර්යයක් බවට පත් කරගත්තොත් අපිට මේ ව්‍යසනෙන් ගොඩ යා හැකියි. அந்த எண்ணத்திற்கு நாம் வருவோமானால் இதனை இலகுவாக தோற்கடிக்க ඒ முடியும். නිසාම අවසාන වශයෙන් ඉල්ලා සිටිනවා. ஆகவே நான் கடைசியாக உங்களிடம் கேட்டுக்கொள்வது අපිට මේ ව්‍යසනේ පරාද කළ හැකියි. இந்த அச்சுறுத்தலை இல்லாமல் அளிப்பதற்கு පරාද කරන්නම් පළමු සාධකය අපි එක් විය යුතුයි. முதலாவது தேவை நீங்கள் அனைவரும் ஒன்றிணைய ඒ வேண்டும். නිසා මා සියලු දෙනාට ආරාධනා කරන්නේ ஆகவே நான் உங்கள் அனைவரையும் அழைக்கின்றேன். මේ ව්‍යසනේ දෙස අහක බලාගෙන ඉන්නේ නැතුව இந்த அச்சுறுத்தலை நீங்கள் பார்த்தும் பார்க்காமல் செல்லாது. අපි හැමදෙනාම මේ ව්‍යසනේ පරාද කරන්න මැදිහත් වෙමු. இந்த அச்சுறுத்தலுக்கு நாம் அனைவரும் உள்ளாகுவோம் என මේ எதிர்பார்த்து ව්‍යසනේ වර්ධනය වුණු ආකාරය, පැතුරුණු ආකාරය, බලවත් වුණු ආකාරය අපි දන්නවා. இந்த அச்சுறுத்தல் எவ்வாறு வியாபிக்கிறது எவ்வாறு பரவுகிறது என அனைவரும் தெரிவோம். ඒක පිටපස් විශාලම බැඳීම තිබුණ දේශපාලනයේ. இதற்கு அதிகமான பொறுப்பு நமக்கு இருக்கிறது. දේශපාලක මේගොල්ලෝ ආරක්ෂා කරා. அரசியல்வாதிகள் இதற்கான பாதுகாப்பை දේශපාලක මේගොල්ලන්ට බලය දුන්නා. அவர்கள் இதற்கு பாதுகாப்பு பலமும் கொடுத்தார்கள். දේශපාලක මේගොල්ලන්ට පැතිරෙන්න ඉඩ දුන්නා. அவர்கள் இதனை வியாபிப்பதற்கான இடமும் මේක கொடுத்தார்கள். සත්‍ය කතාව. இதுதான் உண்மையான கதை. හැබැයි මම ඔබට එකක් කියන්නම්. ஆகவே நான் உங்களிடம் கோருகிறேன். අපි දේශපාලනයේ තියෙන මුළු රැකවරණය මුළුමනින්ම ඉවත් කරපු ආණ්ඩුවක් මේ. நான் உங்களுக்கு உறுதியை கொள்கின்றேன் இந்த அரசாங்கம் இதற்கான முழுமையான ஆதரவை வழங்காது என. අපි පොලිසියට අපේ හමුදාවට මේ කාර්ය කිරීම සඳහා අවශ්‍ය පූර්ව නිදහස දීපු ආණ්ඩුවක් මේක.
நாங்கள் போலீசுக்கும் முப்படைக்கும் முழுமையான சுதந்திரத்தை வழங்கியுள்ளோம். இதனை අපිට இல்லாத බේරගන්න අපරාධකාරයෝනේ. எங்களுக்கு தெரியும் குற்றவாளிகள் தொடர்பாக අපිට බේරගන්න කුඩු ව්‍යාපාරිකයෝනේ. குழு வியாபாரிகள் ඔබ ඔබගේ වෘත්තීය ගෞරවය, තනතුරේ වගකීම, ඔබට පැවරී තිබෙන ඩියුටිය ඉටු කිරීම සඳහා මැදිහත් වෙන්න ඒ සඳහා අවශ්‍ය වෙන නිදහස ආරක්ෂාව අපි දෙන්නවා. ஆகவே அவர்களை இல்லாமல் ஒழிப்பதற்காக அரச உத்தியோகர்கள் முன்வாருங்கள். ඒ විදිහට අපි හැමදෙනාම වැඩ කරමු කියලා ඉල්ලා සිටිමින් මම නතර වෙනවා නම් බොහොම ස්තුතියි හැමදෙනාටම අපි මේ වැඩේ ජයග්‍රහණය ஆகவே அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்த வேலையை தொடங்குவோம் என நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஸ்விஸ் பெர்ன் மாநகரம் பூட்வில் நகரில் உங்களுக்கான கனவு இல்ல அபார்ட்மெண்ட் காத்துக் கொண்டிருக்கிறது. அழையுங்கள்.